வணக்கம். நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. வாய்ப்புண் காமனா வரக்கூடிய பிரச்சனை. எஸ்பெஷலி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நிறைய டைம் வரும். இது எதனால வருது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது தவிர வாய்ப்புண் காமனான பிரச்சனையா இருந்தாலும் சில நேரங்களில் இது சீரியஸான பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். வாய்ப்புண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சின்னதா எல்லோவாவோ இல்ல எல்லோ சுத்தி ரெட்டாவோ உள்ள ஒரு புண்ணு வாயில எங்க வேணாலும் வரலாம். மேஜரா இந்த லோவர் லிப்புக்கு கீழே வரும், இல்ல அந்த ஓரங்கள்ல வரும். ஓகே, இது எதனால வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காமன் காஸ் ரீசன் என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அளவு அதிகமாக இருக்கப்போ வாய்ப்புண் அதிகமாக வரும். நம்ம நிறைய பேருக்கு எக்ஸாம் இல்லை ஏதாவது இன்டர்வியூ போகணும், இல்லை அந்த டைத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஸ்வலாக 1 or 2 daysல குறைய ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்குள்ள சரியா போயிடும். ரெண்டாவது விட்டமின் டெஃபிஷியன்சி, அயன், விட்டமின் B12, ஜிங்க், இந்த மாதிரி காமனா உள்ள விட்டமின்ஸ் நம்ம உணவுல சரியா இல்லாம இருந்தது அப்படின்னா வாய்ப்புண் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது காமன் ரீசன், எஸ்பெஷலி வாயோட ஓரங்கள்ல வாய்ப்புண் வருது அப்படின்னா நம்மளோட பற்கள் ரிலேட்டடா இருக்கலாம். சில பேருக்கு பல்லு எண்டு ஷார்ப்பா இருக்கும், அதனால அந்த பல்லு படிச்சு வாய்ப்புண் வரும். வயதானவர்கள் டென்ச்சர் வைக்கிறப்போ பல் செட் வைக்கிறப்போ அது சரியா ஃபிட் ஆகாம இருக்கலாம். இல்ல அந்த இடிச்சுக்கிறப்போ அந்த பல்லுல போய் உதடோ இல்ல நம்மளோட நாக்கு பகுதியோ படுறதுனால வாய்ப்புண் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இன்ஃபெக்ஷன்ல கூட வாய்ப்புண் வரும். எஸ்பெஷலி வாயில பாக்டீரியா கிருமி அதிகமா இருந்தது அப்படின்னா வாய்ப்புண் ஆறாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த காரணம் என்ன, இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றது. நம்மளோட வாயில உள்ள ஜவ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதனால வாய்ப்புண்கள் வரும். ஓகேங்களா, இது குடல் சம்பந்தமான சில வியாதிகளோட சேர்த்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றது, அதுலயும் வாய்ப்புண் வரும். அசிடிட்டி ப்ராப்ளம் அதிகமா இருந்தாலும் வாய்ப்புண் வரும். நமக்கு ஸ்டொமக்ல உள்ள ஆசிட் அப்படியே எதிர்த்துட்டு வாய் வெள்ளம் வாயில உள்ள மியூக்கோசா இரிட்டேட் பண்றதுனால வாய்ப்புண் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் காமன் ரீசன். பொதுவா பேஷண்ட்ஸ் வந்தோடனே கேட்கறது எனக்கு வாய்ப்புண் இருக்குது, வாயில கேன்சர் இருக்குதா, கேன்சர் ஆகுமா அப்படிங்கிறது தான். நிறைய நேரங்கள்ல வாய்ப்புண் இந்த மாதிரி காமனான ரீசன்ல தான் வருது, ஸ்ட்ரெஸ், விட்டமின் டெஃபிஷியன்சினால. அதனால 1 or 2 weeksல அதுவே செட்டில் ஆயிடும். அப்படி இல்லாட்டி நம்ம அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப செட்டில் ஆயிடும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் கேன்சர் கிடையாது. இருந்தாலும் இந்தந்த அறிகுறிகள் இருந்ததுனால் நீங்க கண்டிப்பா அதை பத்தி கவலைப்படணும், செக் பண்ணணும். ஒண்ணு என்னன்னா வாய்ப்புண் ஆறாமே இருக்குது, 3 வாரம் ஆயிடுச்சு, வாய்ப்புண் ஆறல, வாய்ப்புண் பெருசா இருக்குது, ஆழமா இருக்குது, இல்ல அதை சுத்தி நல்ல வீக்கம் இருக்குது, கல்லு மாதிரி இருக்குது அப்படின்னாலோ, இல்ல பல்லுக்கு பக்கத்துல புண்ணு இருக்கப்ப பல் ஆட ஆரம்பிக்குது, தானா விழுது அப்படின்னா அந்த இடத்துல வாய்ப்புண் ஆழமா போயிருக்குது, பல்லுக்குள்ள சப்போர்ட் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கவலைப்படணும். அதை தவிர அந்த இடங்கள்ல உள்ள மற்ற பிரச்சனைகள், நீங்க முழுங்குறதுக்கு கஷ்டமா இருக்குது, தொண்டையில வலி இருக்குது, தொண்டையில நமக்கு வாய்ஸ்ல சேஞ்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும். கழுத்து பகுதியில நெறி கட்டி இருக்குது அப்படின்னா கேன்சருக்கு அறிகுறிகள் இருக்காங்கிறது கண்டிப்பா பார்க்கணும். இதை தவிர மற்ற ஜென்ரல் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா பசியின்மை, வெயிட் கம்மியாகிறது, இல்ல எடை குறைஞ்சிக்கிட்டே போறது, இதெல்லாம் கேன்சருக்கான மற்ற அறிகுறிகள். இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலா ஒரு வாரத்துல ஆறுற புண்ணு கேன்சர் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு சின்ன டிஷ்யூ டெஸ்ட், பயாப்சி அப்படின்னு சொல்றது, அது எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நார்மல் புண்ணா, இல்ல இந்த ரத்த ஓட்டம் சம்பந்தமா வாஸ்குலைட்டிஸ் டைப் ஆஃப் புண்ணா, இல்ல கேன்சர் புண்ணா அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அடுத்து வாய்ப்புண் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்க வீட்லயே என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நீர்ச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இதனால என்ன ஆகும்னா உங்களோட இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் ஆகும். உங்க உணவு சத்து அதிகமாகிறதுனால இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் கம்மியாகும். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காரமா உள்ள ஃபுட்டு எதுவும் எடுத்துக்காதீங்க. ஹார்டா ரொம்ப கடினமான ஃபுட்டு எதையும் எடுத்துக்காதீங்க. ரொம்ப மசாலாஸ் போட்டு ஸ்பைசி ஃபுட்டு எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே வாய்ப்புண் ஆறுறதுக்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்டு ஃபுட்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புண் அவ்வளவா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஈவன் அந்த ஐஸ் கியூப் கொஞ்சம் நேரம் அந்த வாய்ப்புண் இருக்க இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அந்த இடம் மரத்து போயிருக்கும். ஸோ உங்களால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்துக்கலாம், கீரை வகைகளில் சூப் மாதிரி பண்ணி அதை எடுத்துக்கலாம்.
இல்லை வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து அலோவேரா ஜெல் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதுவும் வந்து வாய்ப்புண்ணை வந்து கம்மி பண்ணும். மவுத்து வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும்னா மவுத்தை வந்து அடிக்கடி வந்து வாயை கொப்பளிச்சு வந்து துப்பணும். அதுவும் வந்து வாயில் உள்ள பாக்டீரியாவோட நம்பரை கம்மி பண்ணி வாய்ப்புண் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கெமிக்கல்ஸ் போட வேண்டாம், இந்த மவுத் வாஷ் எல்லாம் போட வேண்டாம். நார்மலாக சால்ட் போட்டுட்டு வாயை நல்லா 4-5 தடவை வாய் கொப்பளிச்சு துப்புனீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதையும் தாண்டினா ஆன்டிசெப்டிக் மவுத் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் ஓவர் த கவுண்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அதுலேயும் சரியாகலை அப்படின்னா டாக்டரை பாருங்க. நார்மலாக என்ன நம்ம கொடுப்போம் அப்படின்னா வந்து ஸ்டிராய்ட் பேஸ்ட் மவுத் ஆயின்மெண்ட் இருக்குது, அது கொடுப்போம். ப்ளஸ் விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். அதுவும் வந்து உங்களுக்கு மவுத் அல்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அதை தவிர வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த மவுத் அல்சர் வந்து சீரியஸான ஏதாவது பிரச்சனைக்கு அறிகுறியாக இருக்காங்கன்னு பார்க்குறது. அவங்க செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அல்சர் மட்டும் இருக்குதா, இல்லை வாயில் வந்து வெள்ளை படலம் ஏதாவது இருக்குதா. வெள்ளை படலம்ங்கிறது ஓரல் த்ரஷ்ன்னு சொல்கிறது. சம்டைம்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். இல்லை வந்து லியூகோப்ளேக்கியான்னு சொல்கிறது, அதுவும் வந்து அது ஸ்கின் கேன்சருக்கு ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேஜில் உள்ளது. அந்த மாதிரி வந்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் டென்டல் டாக்டரையும் ஒரு தடவை விசிட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு ட்ரீட் பண்ணோன்னா மவுத் அல்சர் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மவுத் அல்சருங்கிறது வந்து காமனான பிரச்சனை. அதை பற்றி ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். எகெயின் வந்து நல்ல வாழ்க்கை முறைகளை பயன்படுத்துங்க. நிறைய ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க, ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஆறாத கண்டிஷனில் கண்டிப்பாக டாக்டரை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம்.